வணக்க நண்பர்களே. உங்களை எல்லாரையும் வெல்த் growth தமிழ் யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி வெல்த் growth தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. இன்னைக்கு வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, ETF எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட் அப்படின்னா என்ன, அதனால என்ன நன்மைகள், ETF-ஐ எப்படி வாங்குறது, எப்படி விற்கலாம், அதே போல வாழ்க்கையை மாற்றக்கூடிய 5 ETF பத்தி இந்த வீடியோல முழுசா சொல்ல போறேன். கடைசியில க்ரோ ஆப் யூஸ் பண்ணி எப்படி ஒரு ETF வாங்குறது அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன டெமோவையும் காட்டியிருக்கேன். ஸோ வீடியோவை முழுசா பாருங்க, ETF பத்தி முழுசா கத்துக்கலாம். வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோல சொல்லப்படுற எல்லா தகவல்களும் எஜுகேஷனல் அண்ட் ட்ரைனிங் பர்பஸ்க்காக மட்டும்தான், வேற எந்த நோக்கத்துக்காகவும் கிடையாது. நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஓன் ரிசர்ச் பண்ணிட்டு செபி ரிஜிஸ்டர் அட்வைசரை கேட்டுட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இடிஎஃப்னா என்ன? இடிஎஃப்ங்கிறது சுருக்கமா எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஒரு சின்ன உதாரணமா, உங்க வீட்டில் ஒரு பக்கெட் இருக்கு, சரிங்களா? அந்த பக்கெட்ல நீங்க அதானி பங்கு போடுறீங்க, அதே மாதிரி டிசிஎஸ்ங்கிற ஒரு ஷேரை போடுறீங்க, அதே மாதிரி ரிலையன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஷேரை போடுறீங்க, அதே போல கோல்டை போடுறீங்க, சில்வரை போடுறீங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாண்டை போடுறீங்க, கடன் பத்திரங்களை போடுறீங்க. இது எல்லாமே அந்த பக்கெட்ல இருக்குங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த கூடையில அந்த கூடைய நீங்க ஒருத்தருக்கு விற்கலாம், இன்னொருத்தர் இருந்து நீங்க வாங்கிக்கலாம். இது ரியல் டைம்ல பாத்தீங்கன்னா அந்த பிரைஸுமே மாறும். ஸோ இதை தான் நம்ம வந்து இடிஎஃப்னு சொல்றோம். அதாவது இந்தியன் ஷேர் மார்க்கெட்ல பலதரப்பட்ட ஷேர்களை ஒரே பக்கெட்ல போட்டு உங்களுக்கு கொடுக்கறதுக்கு பேர் தான் இடிஎஃப். அதை உங்களால லைவா ட்ரேட் பண்ணிக்க முடியும் இந்தியன் ஷேர் மார்க்கெட்ல. அதாவது நீங்க இந்தியன் ஷேர் மார்க்கெட்ல வாங்கிக்கலாம், அதே போல வித்துக்கலாம். ரியல் டைம்ல பாத்தீங்கன்னா பிரைஸ் வந்து அப்டேட் ஆகும். இதை தான் இடிஎஃப்னு சொல்லுவாங்க. அதே போல இது சிமிலரா, அதாவது மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரியே ஒன் ஆஃப் த ப்ராடக்ட் தான் இந்தியன் ஷேர் மார்க்கெட்ல. ஸோ இதுல பல தரப்பட்ட இடிஎஃப் இந்தியன் ஷேர் மார்க்கெட்ல இருக்கு. பாத்தீங்கன்னா நிப்டி இண்டெக்ஸ் பேஸ் இடிஎஃப் இருக்கு, அதாவது நிப்டி பீஸ், சென்செக்ஸ், இதெல்லாம் பாத்தீங்கன்னா இண்டெக்ஸ் பேஸ் இடிஎஃப். அதே மாதிரி கோல்டு சில்வரை வாங்கணுமா, நீங்க கோல்டு பீஸ் சில்வர் பீஸை வாங்கிக்கலாம். அதே மாதிரி பாண்ட் கடன் பத்திரங்களை வாங்கணுமா, பாண்ட் ரிலேட்டடான இடிஎஃப்ஸையும் உங்களால் வாங்கிக்க முடியும். ஸோ இதை நான் என்ன இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா, இப்போ நீங்கள் நேரடியாக போய் ஒரு டிசிஎஸ்லேயோ அதானியிலையோ இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா அந்த ஷேர் மேலேயும் போகலாம், கீழேயும் போகலாம். கரெக்டுங்களா? இப்போ மேலே போனால் உங்களுக்கு லாபம், அதே சமயத்தில் கீழே போயிடுச்சுன்னா நட்டம். இப்போ ரீசெண்டாக கூட பார்த்துருப்பீங்க, டிசிஎஸ் வந்து அதோட 52 வீக் ஹைல இருந்து ரொம்ப கீழே போயிடுச்சு. அதோட அதிக பிரைஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா அதோட பாதி பிரைஸ்க்கே வந்துருச்சுன்னு சொல்லலாம். ஸோ இன்கேஸ் நீங்க மொத்த அமௌண்ட்டையும் கொண்டு போய் டிசிஎஸ்ல போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா பெரிய உங்களோட கேபிட்டல்ல ஒரு 50% உங்களோட வெல்த்தியே நீங்க இழந்திருப்பீங்க. இதே அதே சமயத்துல பாத்தீங்கன்னா நீங்க அந்த பணத்தை நிப்டி பீஸ்ல போட்டிருந்தீங்கன்னா என்ன நடந்திருக்கும்னா, நிப்டி பீஸ்னா ஒன்றும் இல்லை, இந்தியாவில் இருக்கக்கூடிய 50 கம்பெனிகள்ல அவங்க ஒரே டைம்ல உங்க பணத்தை கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. நீங்க போடுற அமௌண்ட் பாத்தீங்கன்னா 50 கம்பெனியா ஸ்பிளிட் ஆகி கொஞ்சம் கொஞ்சமா அந்த 50 கம்பெனிலுமே இன்வெஸ்ட்மெண்ட் நடந்திருக்கும். இதனால என்ன உங்களுக்கு நன்மைகள்னா, ஒரு கம்பெனி மேல போனாலும் இன்னொரு கம்பெனி கீழே போனாலும் அதோட ஏவரேஜ் பிரைஸ் பாத்தீங்கன்னா அதிகமா இருந்து உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா க்ரோ தான் அதிகமா க்ரோ ஆயிருக்கும். உங்களுக்கு பாத்தீங்கன்னா நஷ்டம் நடந்திருக்காது. அதனாலதான் இடிஎஃப்ல போடுங்க உங்க பணத்தை அப்படின்னு நான் சொல்றேன். ஸோ இது ஏன் மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரி தானே இருக்கு, மியூச்சுவல் ஃபண்ட்லேயே போட்டுக்கலாம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, மியூச்சுவல் ஃபண்டுக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. அதை அடுத்தடுத்த ஸ்லைட்ஸ்ல பார்க்கலாம். இப்ப மியூச்சுவல் ஃபண்ட்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும். இடிஎஃப் பத்தி நான் உங்களுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்லி என்னங்கிறத புரிய வச்சேன். ஸோ நாம ஏன் இடிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்ணுங்கிறதுக்கு நான் இப்ப சொல்ல போறேன். அதாவது இப்ப மியூச்சுவல் ஃபண்ட்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா அதுல பாத்தீங்கன்னா ஒரு ஏஎம்சி இருப்பாங்க, அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனின்னு சொல்லிட்டு ஒன்று இருப்பாங்க. அதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஃபண்ட் மேனேஜர் இருப்பாங்க. அவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கும். அவங்க பாத்தீங்கன்னா ரிசர்ச் அண்ட் அனலிஸ்ட்லாம் பண்ணிட்டு தான் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல போடுவாங்க. ஸோ இதனால என்ன நடக்கும்னா,
அவங்களுக்கு தேவைப்படுற சார்ஜஸ் கொடுக்குற சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். அதாவது நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ல வாங்கிட்டு வித்துட்டு வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ, அதாவது அவங்களுக்கு கொடுக்குற சார்ஜ் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். சுமார் பார்த்தீங்கன்னா 0.5% இருந்து 1% பார்த்தீங்கன்னா உங்க கேபிட்டல்ல இருந்து நீங்க கொடுக்குற மாதிரி இருக்கும். சரிங்களா? இதே நீங்க இடிஎஃப்ஆ வாங்கும் போதே, எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்டா இந்தியன் ஷேர் மார்க்கெட்ல ஒரு புரோக்கர் மூலியமா நீங்க வாங்கும் போது அதுக்கு கொடுக்குற சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா 0.05%. அதோட 10 மடங்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாவே நீங்க சார்ஜஸ் கொடுத்து ஒரு இடிஎஃப் வாங்கிக்கலாம், வித்துக்கலாம். இதுதான் வந்து மெயின் அட்வான்டேஜஸ். அடுத்த அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா இந்த பிரைஸ் பார்த்தீங்கன்னா ரியல் டைம்லயே ட்ரேட் ஆகும். நீங்க கண்ணு முன்னாடியே பார்த்துக்கலாம் டிரான்ஸ்பரண்டா. இப்ப ஒரு இடிஎஃப் வந்து 50 ரூபாய்க்கு விக்குது அப்படின்னா நீங்க அந்த 50 ரூபா அப்படிங்கிற பிரைஸை பார்த்தீங்கன்னா அந்த இடிஎஃப் மேலேயே நீங்க பார்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வெளிப்படைத்தன்மை அதிகமா இருக்கும் இந்த இடிஎஃப் நீங்க வாங்குறதுக்கும் சரி, விற்கிறதுக்கும் சரி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இடிஎஃப்ல எவ்வளவு பேர் வாங்கிட்டு இருக்காங்க, எவ்வளவு பேர் வித்துட்டு இருக்காங்கிற அப்புறம் லைவ் நம்மளுக்கு லிக்விடிட்டி பார்த்தீங்கன்னா நம்மள புரோக்கர்லயே நம்மளால பார்த்துக்க முடியும். ஸோ இது ரெண்டாவது அட்வான்டேஜ். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ல பார்த்தீங்கன்னா அப்படி உங்களால லைவ்ல பார்த்துக்க முடியாது பிரைஸை. ஒரு டே முடியும் போது ஷேர் மார்க்கெட் டேட் அன்னைக்கு க்ளோஸ் ஆகும்போது அன்னைக்கு தான் பார்த்தீங்கன்னா அவங்களோட நெட் அசெட் வேல்யூ, அதோட மியூச்சுவல் ஃபண்டோட பிரைஸ் வந்து அப்டேட் ஆகும். ஸோ அதனால நமக்கு தெரியாது. அதாவது நம்ம லைவா ட்ரேட் பண்ண முடியாது. அதே மாதிரி இடிஎஃப்ல பார்த்தீங்கன்னா ஹை லிக்விடிட்டி இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்க உங்க பணத்தை லாகின் பண்ணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. சில மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்க பணத்தை போட்டீங்கன்னா 3 வருஷத்துக்கு எடுத்துக்க முடியாது. ஒரு இஎல்எஸ் எஸ்எஸ் ஸ்கீம்ல எல்லாம் போயிட்டீங்கன்னா 3 வருஷத்துக்கு உங்களால பணத்தை எடுத்துக்க முடியாது. பட் இந்த இந்த இடிஎஃப்ல நீங்க இன்வெஸ்ட் பண்றது மூலியமா இந்தியாவோட டாப் 50 கம்பெனிலையும் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். வேணும்னா அடுத்த 100 கம்பெனிலையும் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். 250 கம்பெனிலையும் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் ஒரு இடிஎஃப் வாங்குறது மூலியமா. சரிங்களா? அந்த ஒரு இடிஎஃப் பாத்தீங்கன்னா உங்களால 20 ரூபாயில இருந்து 100 ரூபாய், 50 ரூபாய் அப்படிங்கிற சீப்பான பிரைஸுக்கு பாத்தீங்கன்னா உங்களால ஒரு 50 கம்பெனி, 100 கம்பெனி உங்களால வாங்கிக்க முடியும். இதே மியூச்சுவல் ஃபண்ட்ல பாத்தீங்கன்னா 100 ரூபாயில இருந்து தான் மினிமமா நீங்க ஸ்டார்ட் பண்ண முடியும். பட் இதுல பாத்தீங்கன்னா 10 ரூபாய், 20 ரூபாய் அப்படிங்கிற லைவ் கம்மியான பிரைஸ்க்கே உங்களால வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடிஎஃப் வாங்கிக்க முடியும். அது மூலியமா நீங்க ஒரு 100 கம்பெனியை உங்களை ஹோல்ட் பண்ணிக்கிறீங்க ஒரு குவான்டிட்டி வாங்குறது மூலியமா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா எந்த ஒரு லாகினும் இல்லை நான் சொன்ன மாதிரி. அதே மாதிரி உங்களால டைவர்சிஃபைடா உங்களால இன்வெஸ்ட் பண்ணிக்க முடியும். இப்ப இந்தியாவில் இருக்கிற 50 கம்பெனிகளை நீங்க இன்வெஸ்ட் பண்ண போறீங்கன்னாவே முடிஞ்சு போச்சு. ஏன்னா அந்த 50 கம்பெனிகள் எப்படி இருக்கும்னா பேங்க் செக்டார்ல இருந்திருக்கும், ஐடி செக்டார்ல இருந்திருக்கும், அதே மாதிரி பாத்தீங்கன்னா கன்சியூமர் அண்ட் டியூரபிள் செக்டார்ல இருந்திருக்கும், அப்புறம் பாத்தீங்கன்னா மெட்டல் செக்டார்ல இருந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி பலதரப்பட்ட செக்டார்ல பாத்தீங்கன்னா நீங்க வாங்கக்கூடிய ஒரு ஷேர், நீங்க வாங்கக்கூடிய ஒரு 10 ரூபாய் பாத்தீங்கன்னா இந்த 50 கம்பெனிகளும் போய் பிரிஞ்சு இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதனால நீங்க டைவர்சிஃபைடா உங்களால இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிக்க முடியும். அப்புறம் பாத்தீங்கன்னா டாக்ஸ் எஃபிஷியன்ட்டுமே இருக்கு. லாங் டைம்க்கு நீங்க அதை அந்த இடிஎஃப் வளர விட்டு விற்கும் போது உங்களுக்கு பாத்தீங்கன்னா 1.25 லட்ச ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு வந்து பெனிஃபிட்ஸ் வந்து இந்த டாக்ஸ்ல கிளைம் ஆகும். இதனாலதான் வந்து இடிஎஃப் சூஸ் பண்ணுங்க கம்பேரிட்டிவ்லி மியூச்சுவல் ஃபண்டுக்கு பதிலா. அடுத்தது பாத்தீங்கன்னா இடிஎஃப்க்கும் மியூச்சுவல் ஃபண்டுக்கும் ஒரு சின்ன கம்பேரிசன் கொடுத்துருக்கேன். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இடிஎஃப்ல ரொம்ப கம்மியா இருக்கு, மியூச்சுவல் ஃபண்ட்ல அதிகமா இருக்கும். அதே மாதிரி இடிஎஃப் நீங்க ட்ரேட் பண்ணிக்கலாம். ஒரு ஷேர் மாதிரியே புரோக்கர்ல போயிட்டு உங்களால ட்ரேட் பண்ணிக்க முடியும், வாங்கிக்கலாம், வித்துக்கலாம் லைவ் டைம்ல. விற்கும் போது உங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த கேஷ், உங்களுக்கான கேஷ் வந்து உங்க அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆயிரும். மியூச்சுவல் ஃபண்ட்ல நீங்க என்ன பண்ணணும்னா நீங்க வித்தீங்கனாலும் சரி, வாங்கினீங்கனாலும் சரி, அந்த யூனிட்ஸ் வந்து கிரியேட் ஆகிறது, அதாவது உங்க அக்கௌண்ட்டுக்கு வரதுக்கே பாத்தீங்கன்னா டைம் எடுக்கும். இப்போ ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் விற்கிறீங்கன்னு வைங்களேன், ஒரு 2 நாள் 3 நாள் கழிச்சு இருந்தீங்கன்னா அதோட அமௌண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி அன்னைக்கு டே முடியும் போது அந்த நெட் அசெட் வேல்யூ உங்களுக்கு அந்த பிரைஸ் தெரியும், என்ன மியூச்சுவல் ஃபண்டோட பிரைஸ் அப்படிங்கிறது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இடிஎஃப்ல ஒரு உங்களுக்கு டிமாட் அக்கௌண்ட்ங்கிறது கண்டிப்பா தேவை. டிமாட் அக்கௌண்ட் இல்லைன்னா உங்களால இடிஎஃப் ட்ரேடிங் பண்ண முடியாது. ஆனா மியூச்சுவல் ஃபண்ட்ல அப்படி இல்லை. டிமாட் அக்கௌண்ட் ஒரு புரோக்கர் எதுவுமே இல்லைனாலும் அவங்க வெப்சைட்ல போயிட்டு உங்களால ஒரு மியூச்சுவல் ஃபண்டை ஸ்டார்ட் பண்ணிக்க முடியும். இடிஎஃப்லையும் பாத்தீங்கன்னா நீங்க மேனுவலாவும் லிமிட் பிரைஸும் போட்டுக்கலாம். அதாவது மேனுவலா போயிட்டு ஒரு மார்க்கெட் பிரைஸோ லிமிட் பிரைஸ்ல நீங்க ஆர்டர் புக் பண்ணிக்கலாம். இதான் ஒரு அட்வான்டேஜ். என்னன்னா இடிஎஃப்ல ஒரு 10 ரூபாய்க்கு எனக்கு அந்த பிரைஸ் வரும்போது தான் அந்த இடிஎஃப் நான் வாங்கணும்னா அந்த லிமிட் பிரைஸ் அப்படிங்கிற செக்ஷனை நீங்க செலக்ட் பண்ணிட்டு இடிஎஃப் வாங்கிக்கலாம். மியூச்சுவல் ஃபண்ட்ல அப்படிலாம் வாங்க முடியாது. அன்னைக்கு டேக்கு என்ன பிரைஸோ அந்த அதுக்கான யூனிட்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிரியேட் ஆயிரும் உங்க போர்ட்போலியோல. ஸோ இதை ஞாபகத்துல வச்சு நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா இந்தியாவில் இருக்க டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இடிஎஃப்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்ப
நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஈக்விட்டி இண்டெக்ஸ் பேஸ் இடிஎஃப், அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் 50 கம்பெனிகள்ல உங்களால இன்வெஸ்ட் பண்ணிக்க முடியும். அதாவது நிப்டி பீஸ்ன்னு சொல்லுவாங்க அதை தான். அதே போல சென்செக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா இந்தியன் ஷேர் மார்க்கெட்ல இடிஎஃப் வழியில இருக்கு, அவைலபிளா இருக்கு. நீங்க போயிட்டு எவ்வளவு குவான்டிட்டிஸ் வேணாலும் நீங்க உங்களுக்கு தேவைப்படுற குவான்டிட்டிஸ்க்கு தேவைப்படுற பிரைஸ்க்கு வாங்கிக்கலாம். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஈக்விட்டி பேஸ் இடிஎஃப். இதுல வந்து அடுத்த வகையில பாத்தீங்கன்னா மிட் கேப்பும் இருக்கு, ஸ்மால் கேப்பும் இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் 100 இந்த மாதிரி எல்லா வகையான இடிஎஃப்ஸுமே இருக்கு. நீங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய 500 கம்பெனிகளையும் வாங்க முடியுமா? கண்டிப்பா வாங்கிக்கலாம். இடிஎஃப் மூலியமா. அதுதான் ஈக்விட்டி பேஸ்ட் இடிஎஃப். ரெண்டாவது பாத்தீங்கன்னா செக்டாரல் இடிஎஃப். அதாவது இப்ப எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோ செக்டர் ரொம்ப பிடிக்கும். அப்ப நான் என்ன பண்ணிக்கலாம், ஆட்டோவில் இருக்கிற கம்பெனிகள்லாம் குரூப் ஆஃப் கம்பெனி ஒரு பேஸ்கெட்ல இருக்கும். அந்த இடிஎஃப் போயிட்டு நான் வாங்கிக்கலாம். அதுல என்னென்னலாம் இருக்கலாம், அந்த ஆட்டோ இடிஎஃப்ல ஹீரோ மோட்டர் இருக்கலாம், டாடா மோட்டர் இருக்கலாம், மகேந்திரா அண்ட் மகேந்திரா இருக்கலாம். இந்த மாதிரி பாத்தீங்கன்னா குரூப் ஆஃப் ஆட்டோ செக்டாருக்குன்னே வச்சிருக்கிற ஒரு இடிஎஃப் இருக்கும். அந்த இடிஎஃப் நான் வாங்குறது மூலியமா இந்த இந்த பெரிய பெரிய ஆட்டோ செக்டார் கம்பெனிஸ்ல அவங்க பிரிச்சு உங்களோட முதலீடை போட்டுருவாங்க. இதுதான் ஆட்டோ செக்டார் இடிஎஃப். அதே மாதிரி பாத்தீங்கன்னா பார்மா இடிஎஃப் இருக்கு, பேங்க் இடிஎஃப் இருக்கு, ஐடி இடிஎஃப் இருக்கு. இந்த மாதிரி பலதரப்பட்ட செக்டாரியல் இடிஎஃப் இருக்கு. இதுல என்ன நன்மைகள்னா, உங்களுக்கு நீங்க இந்த டைம்ல பாத்தீங்கன்னா ஆட்டோ செக்டார் பூமாக போகுது, ஆட்டோ செக்டார் வளர போகுதுன்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, ஒருவேளை நீங்க ரிசர்ச் பண்ணி அனலைஸ் பண்ணி நீங்க ஆட்டோ செக்டார்ல மட்டும் போட்டீங்கன்னு வைங்களேன், ஒரு குறிப்பிட்ட டைம்ல பாத்தீங்கன்னா நீங்க போடுற பணம் பாத்தீங்கன்னா 12ல இருந்து 20% கூட வளர்ந்துடலாம். இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா ஒரு ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி ஐடில பாத்தீங்கன்னா நீங்க பணத்தை போட்டிருந்தீங்கன்னு வைங்களேன், ஐடி ரொம்ப டவுனா இருந்துச்சு. அப்ப ஐடியோட இடிஎஃப் நீங்க வாங்கியிருந்தீங்கன்னா இப்ப பாத்தீங்கன்னா அது 14% பாத்தீங்கன்னா ஏறி போயிடுச்சு. ஒரு மாசத்துல உங்க பணம் 14% ஏறி இருக்கு அப்படின்னா அது பெரிய வளர்ச்சி தானே. நீங்க எங்கேயுமே நீங்க ஒரு மாசத்துல இவ்வளவு பெரிய வளர்ச்சி பார்க்க முடியாது. இதுதான் செக்டாரல் பேஸ் இடிஎஃப். இதுல நீங்க எந்த செக்டார் உங்களுக்கு பிடிக்குதோ நீங்க வாங்கிக்கலாம். ஈவன் மெட்டல்ஸ் கூட வாங்கிக்கலாம், மெட்டல் இடிஎஃப் கூட. இது ரெண்டாவது டைப். மூணாவது டைப் பாத்தீங்கன்னா கோல்டு சில்வரு இடிஎஃப். அதாவது கமோடிட்டிஸ்லயுமே நம்மளால இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்க முடியும். நீங்க நேரடியா போய் பிசிக்கலா கோல்ட வாங்கணுமோ சில்வர் வாங்கணுமோ கிடையாது. உங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பதிலா நீங்க கோல்டு இடிஎஃப்லயே நீங்க போயிட்டு வாங்கிட்டு அந்த கோல்டு இடிஎஃப் நீங்க வாங்குறது மூலியமா ஒரு சின்ன பகுதியில இருந்தே ஒரு 10 ரூபாய் 100 ரூபாயில இருந்தே உங்களால கோல்டு இடிஎஃப்யும் சில்வர் இடிஎஃப்ஸையும் நீங்க வாங்கிக்க முடியும். அதனால என்ன அட்வான்டேஜ்னா, எப்பெல்லாம் மார்க்கெட்லாம் கிராஷ் ஆகுதோ அப்ப பாத்தீங்கன்னா கோல்டு சில்வரும் பிரைஸ் அதிகமாகும். எப்பெல்லாம் ஒரு போர் பதற்றம் இந்தியாவோட ஷேர் மார்க்கெட்லாம் டவுன் ஆகுதோ உங்களோட ஹெட்ஜிங்க்கு பாத்தீங்கன்னா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ல ஒரு 10% கோல்டு அண்ட் சில்வர் இடிஎஃப் எப்பயுமே வைங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதே மாதிரி உங்களுக்கு பதிலா உங்களோட நீங்க எந்த கம்பெனில வாங்குறீங்களோ அவங்க பாத்தீங்கன்னா கோல்டையும் சில்வரையும் லாக்கர்ல வாங்கி வச்சிருவாங்க உங்களுக்கு பதிலா. அதே மாதிரி இன்டர்நேஷனல் இடிஎஃப் நீங்க இந்தியாவில இருந்தே இன்டர்நேஷனலையும் உங்களால முதலீடு பண்ணிக்க முடியும் எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட் மூலியமா. அதாவது இன்னைக்கு பாத்தீங்கன்னா நாஸ்டாக் 100 இடிஎஃப் இருக்கு, சைனாவோட இடிஎஃப் இருக்கு. இந்த இடிஎஃப்ஸ்லாம் நீங்க பாத்தீங்கன்னா உங்களோட புரோக்கர்லயே நீங்க சர்ச் பண்ணி உங்களால வாங்கிக்க முடியும். அப்புறம் நான் ஹை ரிஸ்க்ல எடுக்க விரும்பலப்பா, எனக்கு எஃப்டியோட கொஞ்சம் பெட்டரா ரிட்டர்ன் கிடைச்சுன்னு நினைச்சீங்கன்னா டெபிட் பேஸ்ட் இடிஎஃப் இருக்கு இன்னைக்கு இந்தியன் புரோக்கர்ல. நீங்க அதை பேஸ் பண்ணி உங்களால டெபிட் பேட் இடிஎஃப் உங்களால வாங்கிக்க முடியும். ஸோ இது மாதிரி பலதரப்பட்ட டைப்ஸ் வந்து இந்தியன் ஷேர் மார்க்கெட்ல அவைலபிளா இருக்கு. உங்களோட கோலுக்கு தகுந்த இடிஎஃப் நீங்க சூஸ் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அடுத்தது பாத்தீங்கன்னா இதுல என்ன சார்ஜ் பிடிப்பாங்க அப்படிங்கிறத ஒரு பேசிக்கா சொல்றேன். உங்களுக்கு பாத்தீங்கன்னா நிறைய புரோக்கர் பாத்தீங்கன்னா இன்னைக்கு 0ல இருந்தே ஸ்டார்ட் பண்றாங்க, 0 சார்ஜஸ் தான். அதே மாதிரி மினிமம் சார்ஜஸ்லயே ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க உங்களோட புரோக்கருக்கு. ஸோ அதனால நீங்க எதுல உங்களுக்கு பெட்டரா இருக்கு, எந்த புரோக்கர் பெட்டரா இருக்கோ அந்த புரோக்கர்ல இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டாக்ஸ், அதாவது நீங்க எப்பெல்லாம் இடிஎஃப் வாங்குறீங்களோ கொஞ்சம் ஒரு டாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் கட்டுற மாதிரி இருக்கும், அதையும் தெரிஞ்சுக்குங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா டிபி சார்ஜஸ்னு ஒரு சில சார்ஜஸ் வந்து இடிஎஃப்ல பிடிப்பாங்க. அது உங்க புரோக்கர்ல எப்படி வேரி ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிக்கங்க. ஒரு சில புரோக்கர்ல 15 ரூபா இருக்கலாம், ஒரு சில புரோக்கர்ல பாத்தீங்கன்னா 20 ரூபா இருக்கலாம். ஸோ அந்த டிபி சார்ஜஸ் பேஸ் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒரு சில புரோக்கர்ல பாத்தீங்கன்னா 0 கூட இருக்கு. ஜீரோதுலலாம் நீங்க டெலிவரி எடுத்தீங்கன்னு வைங்களேன், இன்னைக்கு வாங்கிட்டு நாளைக்கு வித்தீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு எந்த ஒரு சார்ஜஸ்மே இருக்காது டிபி சார்ஜஸ்னு. ஜிஎஸ்டி பாத்தீங்கன்னா வந்து 80% வந்து brokerage இருக்கும், அதை பார்த்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்புறம் நான் சொன்ன பாத்தீங்கன்னா எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ, அதாவது
இங்க ஏன் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ சொல்றாங்கன்னா, நீங்க இடிஎஃப் எப்படி வாங்கிக்க முடியும்னா, பெரிய பெரிய ஏஎம்சி தான் இதை நடத்துவாங்க. அதாவது நிப்பான் இந்தியா, அப்புறம் பாத்தீங்கன்னா மீரா அசெட், இந்த மாதிரி பெரிய பெரிய ஏஎம்சி தான், கம்பெனிஸ் தான் பாத்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசிஐ இந்த மாதிரி கம்பெனிஸ் தான் பாத்தீங்கன்னா இந்த இடிஎஃப்மே நடத்துவாங்க, ரெண்ட் பண்ணுவாங்க. அதனால நீங்க அவங்களுக்கு ஒரு சின்ன சார்ஜ் கொடுக்கணும், அது ரொம்ப கம்மியா தான் இருக்கும் மியூச்சுவல் ஃபண்டோட. அதையும் தெரிஞ்சுட்டு இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா உங்க லைஃபையே சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு 5 இடிஎஃப் பத்தி தான் சொல்ல போறேன். ஏன்னா நீங்க எவ்வளவு இயர்லியா இந்த 5 இடிஎஃப்ல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்றீங்களோ அவ்வளவு சீக்கிரம் உங்களோட ரிட்டையர்மெண்ட்டையும் பிளான் பண்ணிக்க முடியும். இல்ல எனக்கு பெரிய வெல்த் கிரியேட் பண்ணும், ஒரு 1 crore வந்து நான் கிரியேட் பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்கனாலும் இந்த இடிஎஃப் மூலியமா உங்களால அதை அச்சீவ் பண்ண முடியும். அதை எப்படிங்கிறத பார்க்கலாம். இப்ப நான் எப்பயுமே டைவர்சிஃபைடா தான் இன்வெஸ்ட் பண்ணும் அப்படிங்கிறத என்னோட ஃபாலோவர்ஸ்க்கு சொல்லுவேன். அதனால எப்பயுமே உங்களோட போர்ட்போலியோவை, உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை டைவர்சிஃபைடா வச்சுக்கோங்க. எல்லா வகையிலையும் டைவர்சிஃபைட்னா எல்லா பக்கமும் நீங்க இன்வெஸ்ட் பண்ண பாருங்க. இப்ப நம்ம அதை இடிஎஃப்லயே நம்மளால அச்சீவ் பண்ண முடியும். எப்படின்னு பார்க்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா நீங்க நிப்டி பீஸ் ஃபர்ஸ்ட், அந்த நிப்டி பீஸ் நீங்க வாங்கும் போது இந்தியாவோட 50 பெரிய கம்பெனிகளை வாங்குறீங்க. அந்த 50 பெரிய கம்பெனிங்கன்னா ஒன்றும் இல்ல, டாடா, ரிலையன்ஸ், அத்தானி, இந்த மாதிரி பலதரப்பட்ட செக்டார்ல இருக்கிற, அதாவது பேங்கு, ஐடி, இந்த மாதிரி பலதரப்பட்ட செக்டார்ல இருக்கக்கூடிய அதாவது டாப் 50 கம்பெனியை நீங்க நிப்டி பீஸ் மூலியமா குறைந்த விலைக்கே உங்களால வாங்கிக்க முடியும். இதுதான் நம்பர் 1. அடுத்தது ஜூனியர் பீஸ், அதாவது இந்தியாவோட அடுத்த 50 கம்பெனிகள்னு சொல்லுவாங்க. அதை நீங்க வாங்குறது மூலியமா பெரிய வளர்ச்சியை உங்களால கிரியேட் பண்ணிக்க முடியும். அடுத்தது பாத்தீங்கன்னா மிட் கேப் பீஸ், அதாவது நடுத்தரப்பட்ட ஒரு 100 கம்பெனிகள்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ண போறீங்க. இது 3வது பீஸ். இந்த 3 பீஸை வாங்கும் போதே இந்தியாவில் இருக்க பாதி கம்பெனியை நீங்க நிப்டி இடிஎஃப் மூலியமா உங்களால வாங்கியிருக்க முடியும். அடுத்தது பாத்தீங்கன்னா கோல்டு அண்ட் சில்வர் பீஸ். நீங்க கோல்டு பீஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம், இல்ல சில்வர்ல கூட பண்ணிக்கலாம். சில்வருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹை வாலிட்டிலா இருக்கும். கோல்டு பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு வாலிட்டிலிட்டி கம்மியா தான் இருக்கும், மார்க்கெட்டோட வாலிட்டிலிட்டி. அதனால கோல்டு பீஸ் வாங்கிக்கிங்க, சேஃப்டியாகவும் இருக்கும். அதே மாதிரி எப்பெல்லாம் ஒரு போர் பதற்றம் ஏற்படுதோ அப்பெல்லாம் உங்களுக்கு பாத்தீங்கன்னா கோல்டோட விலை ரொம்ப அதிகமாக இருக்கும். இது 4வது. அடுத்தது பாத்தீங்கன்னா எப்பயுமே இந்தியாவில் மட்டுமே நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது, ஃபாரின்லையுமே நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணும். அதுக்கு பாத்தீங்கன்னா ஃபாரினோட இன்வெஸ்ட்மெண்ட்டையுமே இந்தியாவில இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நாஸ்டாக் 100 இடிஎஃப், MO 100, அதாவது மோதிலால் ஓஸ்வாலோட நாஸ்டாக் 100 இடிஎஃப் பாத்தீங்கன்னா நீங்க வாங்குறது மூலியமா யூஎஸ்ல இருக்கக்கூடிய 100 டெக் கம்பெனிஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது ஆப்பிள், கூகுள், மைக்ரோசாஃப்ட், என்விடியா, இந்த மாதிரி 100 கம்பெனிகளை பாத்தீங்கன்னா நீங்க முதலீடு பண்ண போறீங்க. அதே மாதிரி ஒரு சின்ன அமௌண்ட்ல இருந்தே நீங்க முதலீடு பண்ண போறீங்க. ஸோ இந்த 5 இடிஎஃப் நீங்க வாங்குனீங்கனாவே உங்களோட லைஃப் மாறிடும். ஏன் அப்படி சொல்றேன்னா, நீங்க ஒரு காலேஜ் முடிச்சுட்டு ஒரு கம்பெனியில ஜாயின் பண்ணும்போது இந்த இடிஎஃப்ல கொஞ்சம் கொஞ்சமா நீங்க எஸ்ஐபி மூலியமாவும் வாங்கலாம், நேரடியா நீங்க அமௌண்ட் கொடுத்து வாங்கலாம் ஒரு புரோக்கர்ல. இந்த 5 இடிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரும்போது பாத்தீங்கன்னா ஒரு 1000ல இருந்தோ ஒரு 5000ல இருந்தோ பண்ணிட்டு வரும்போது ஒரு 10 வருஷம் 20 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது உங்களோட வளர்ச்சி எப்படி இருக்கும்னா, நீங்க என்னமோ 5000ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்க. ஆனா 20 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா உங்க கையில 50 லட்சம், ஒரு 1 கோடி ரூபாய் பாத்தீங்கன்னா மதிப்புள்ள ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க போர்ட்போலியோவை கிரியேட் பண்ணிருப்பீங்க. சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா பெரிய அச்சீவ்மெண்ட்னே சொல்லலாம். அதனாலதான் உங்களை இடிஎஃப்ல இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்றேன். அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு 1000 ரூபாயை நம்ம எப்படி பிரிச்சு நம்ம டைவர்சிஃபைடா எல்லா பக்கமும் முதலீடு பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்க கையில இன்னைக்கு 1000 ரூபாய் இருக்குதுன்னு வச்சுங்களேன். 1000 ரூபாயில ஒரு 400 ரூபாயை நிப்டி பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு சொல்லுவாங்க. நிப்டி பீஸ்ன்னு நீங்க போயிட்டு உங்க புரோக்கர்ல சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னாவே தெரியும். ஒரு 400 ரூபாயை அதை கொடுத்து வாங்கிக்கோங்க. 400 ரூபாய்க்கு அன்னைக்கு பிரைஸ்க்கு எவ்வளவு இருக்கோ அவ்வளவு குவான்டிட்டிஸ் பாத்தீங்கன்னா உங்க அக்கௌண்ட்ல, டிமேட் அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆயிரும். அடுத்தது பாத்தீங்கன்னா 2வது ஜூனியர் பீஸ், அதாவது இந்தியாவோட அடுத்த 50 கம்பெனிகள். ஃபர்ஸ்ட் 50 கம்பெனி வாங்கிட்டீங்க, அடுத்த 50 கம்பெனில ஒரு 200 ரூபாயை இன்வெஸ்ட் பண்ணுங்க. அடுத்தது இந்தியாவோட அடுத்த 100 நடுத்தரப்பட்ட மிட் கேப் பீஸ், அதுல பாத்தீங்கன்னா ஒரு 150 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா கோல்டு பீஸ், அதுல பாத்தீங்கன்னா ஒரு 150 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுங்க. அடுத்து வெளிநாட்டு முதலீடான நாஸ்டாக் 100 இடிஎஃப், அதுல பாத்தீங்கன்னா ஒரு 100 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுங்க. சோ உங்ககிட்ட இப்ப 5 கூடைகள்ல உலகமே உங்க கையில இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எல்லாத்துலயுமே நீங்க டைவர்சிஃபைடா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்க. இதுக்கு மேல நீங்க ஒண்ணுமே பண்ண தேவையில்ல. நீங்க அதை வளர விட்டா மட்டும் போதும். டெய்லி போயிட்டு பிரைஸை பார்க்கணும், பை அண்ட் செல் பண்ணணும், அதை எதுவுமே பண்ணாதீங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இடிஎஃப்ல ட்ரேடிங்கிறது ஒரு ஃபெசிலிட்டி தான்.
பட் நம்ம அதை பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. நீங்க கண்ணை மூடிட்டு இன்னும் நான் சொன்ன அந்த 5 பங்குகள்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. அதை வளர விடுங்க, அதுக்கான டைம் கொடுங்க. நீங்க அதோட வளர்ச்சியை நீங்க வளர்ந்ததுக்கு அப்புறம் இந்த சேனல்லையே கமெண்ட் பண்ணுங்க. அப்படிதான் நான் சொல்லுவேன். ஸோ இப்படிதான் உங்களோட 1000 ரூபாயை நீங்க பிரிச்சு உங்களோட டைவர்சிஃபைடா நீங்க இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்க முடியும். அடுத்தது பாத்தீங்கன்னா நாம ஒரு டெமோ வந்து பிபிடி வழியில காட்டலாம்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ உங்ககிட்ட ஒரு டிமேட் இருக்கு, உங்களுக்கு இடிஎஃப்னா என்னன்னு தெரியும்னா இந்த ஸ்பாட்டை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இல்ல நான் இப்பதான் ஒரு இடிஎஃப்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறேன், ஸோ இடிஎஃப் எப்படி வாங்குறதுன்னு தெரியாதுன்னா நீங்க இந்த வீடியோவை கண்டினியூவா வாட்ச் பண்ணுங்க. இப்போ இந்த இடத்துல நான் ஒரு ரூல்ஸ் கொடுத்துருக்கேன், இடிஎஃப் வாங்கணும்னா என்னென்னலாம் இருக்கலாம் அப்படின்னு. நீங்க மேஜர் அக்கௌண்டாவும் ஒரு புரோக்கரை கிரியேட் பண்ணிக்கலாம், ஒரு மைனர் அக்கௌண்டாவும் கிரியேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி என்ஆர்ஐயுமே பாத்தீங்கன்னா இந்தியன் புரோக்கர்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிக்க முடியும். செபியோட ரூல்ஸ் பாத்தீங்கன்னா எல்லா புரோக்கருக்குமே அப்ளிகபிள் ஆகும். இதுதான் ஒரு பேசிக் ரூல்ஸ். அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு க்ரோ ஆப்ல எப்படி நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு க்ரோ ஆப்ல ஒரு அக்கௌண்ட் இல்லைன்னா நீங்க ஃபர்ஸ்ட் இன்னைக்கு அக்கௌண்ட் ஸ்டார்ட் பண்ணணும். நான் வேணா டிஸ்கிரிப்ஷன்ல சைன் அப் லிங்க் கொடுக்குறேன், நீங்க அதை வேணா யூஸ் பண்ணி க்ரோ ஆப்ல அக்கௌண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிக்கங்க. ஏன் க்ரோ அப்னா இது வந்து ஒரு சிம்பிளா இருக்கும், யூஐ எல்லாத்துக்கும் புரியுற மாதிரி இருக்கும், எல்லா ஆப்ஷன்ஸுமே ஈஸியா இருக்கும் க்ரோ ஆப்ல. அதனாலதான் நான் க்ரோ ஆப் சொல்றேன். நீங்க ஜீரோதா வேணாலும் ஜீரோதான் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களோட பிளே ஸ்டோர்ல க்ரோ ஆப்பை டவுன்லோட் பண்ணணும். அடுத்தது பாத்தீங்கன்னா நான் கொடுத்த லிங்க் யூஸ் பண்ணி பாத்தீங்கன்னா வெப் ப்ரௌசர்ல நீங்க பண்ணிக்கலாம். இல்ல நீங்க ஆப்ல டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னாவே சிம்பிளா சைன் அப்னு காட்டும். சைன் அப்னா நீங்க அக்கௌண்ட் கிரியேட் பண்ணும் அப்படிங்கிறதா, வேற ஒன்றும் கிடையாது. அதுல உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்து ஒரு ஓடிபியை வெரிஃபை பண்ணுங்க. உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்து அந்த மொபைல் நம்பர் பாத்தீங்கன்னா ஆதார் நம்பர்ல லிங்க் ஆயிருக்கணும், அதை மறந்துடாதீங்க. அடுத்தது பேன், டேட் ஆஃப் பர்த், இது ரெண்டும் கொடுத்துங்க. பேனும் டேட் ஆஃப் பர்த் எதுக்குன்னா, பேனுங்கிறது பாத்தீங்கன்னா உங்களோட டேக்ஸ்க்காகவும், எப்பயுமே ஒரு 50,000க்கு மேல இந்தியாவில் நீங்க டிரான்சாக்ஷன் பண்ணா பேன் தேவை. ஸோ இந்த டேட் ஆஃப் பர்த் இதையெல்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் அதே மாதிரி ஆதார் ஓடிபி இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நான் முதலே சொன்ன மாதிரி மொபைல் நம்பருக்கு ஆதார் வந்து லிங்க் ஆயிருக்கணும். அது மூலியமா நீங்க ஆதார் வெரிஃபிகேஷனை கம்ப்ளீட் பண்ணுங்க. ஸோ ஆதாருங்கிறது நீங்க தான் இந்த புரோக்கர்ல ஓப்பன் பண்றீங்க அப்படிங்கிறதுக்காக ஐடென்டிஃபிகேஷன். அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணுங்க. ஸோ ஒரு சின்ன நீங்க தான் அந்த அக்கௌண்ட் உருவாக்க ஸ்டார்ட் பண்றீங்க, அதனால உங்களோட வீடியோ கேஒய்சி வந்து கம்ப்ளீட் பண்ணுங்க, லைவ் செல்ஃபி ஆர் வீடியோ கேஒய்சி. அடுத்தது பாத்தீங்கன்னா டிஜிட்டலாவே உங்களால சிக்னேச்சர் அதில் போட்டுக்க முடியும். டிஜிட்டல் சிக்னேச்சர் ப்ராசஸிங் கம்ப்ளீட் பண்ணுங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 50% ஆக்டிவேட் ஆயிரும். அடுத்தது பாத்தீங்கன்னா நீங்க பேங்க் அக்கௌண்ட்ஸ், ஐஎஃப்எஸ்சி எல்லாம் கொடுத்து பேங்க் அக்கௌண்ட்டை ஆட் பண்ணிக்கங்க. ஏன்னா நீங்க அதுல உங்க க்ரோ ஆப்ல மணியை போட்டாதான் நீங்க அந்த மணியை வச்சு உங்களால இடிஎஃப் வாங்க முடியும். அதனால நீங்க சின்ன அமௌண்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா நீங்க அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆரம்பிங்க. அப்புறம் உங்களோட பேங்க் அக்கௌண்ட் எப்படி வெரிஃபை பண்ணுவாங்கன்னா, ஒரு ரூபாய் உங்க அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் பண்ணி அவங்க வந்து பேங்க் அக்கௌண்ட் வெரிஃபிகேஷனை கம்ப்ளீட் பண்ணுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு அக்கௌண்ட் வந்து கிரியேட் ஆயிரும். அக்கௌண்ட் ஆக்டிவேஷன் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஜிமெயிலுக்கு வந்துடும். அதில் பார்த்தீங்கன்னா யூசர் நேம், பாஸ்வேர்டு எல்லாமே வந்துடும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் யூசர் நேம் வந்து என்னவா இருக்குன்னா உங்களோட இமெயிலாவோ இல்லை உங்களோட ஃபோன் நம்பராக தான் இருக்கும். அதை கொடுத்து நீங்கள் டைரெக்டாகவே ஓடிபி எல்லாம் கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா க்ரோ ஆப்குள்ளே வந்துடுவீங்க. ஒரு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 1 or 2 ஹவர்ஸில் இது முடிஞ்சிடும். அக்கௌண்ட் ஆக்டிவேஷனுக்கு மேபி ஒரு 24 ஹவர்ஸ் சில டைம் எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கு அப்புறம் நீங்க அடுத்த நாள்ல இருந்து உங்களோட இடிஎஃப் உங்களால வாங்கிக்க முடியும் ஈஸியா. சரி, இப்போ வந்து க்ரோ ஆப் வந்து உங்களுக்கு ஆக்டிவேட் ஆயிடுச்சு. ஆக்டிவேட் ஆனதுக்கு அப்புறம் நீங்க நார்மலா அதுல பாத்தீங்கன்னா சர்ச் பண்ற மாதிரி இருக்கும். இப்ப உதாரணமா பாத்தீங்கன்னா நிப்டி பீஸ், கோல்டு பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்க மொபைல் ப்ரௌசர்ல, அதாவது அந்த மொபைல் ஆப்ல நீங்க டைப் பண்ணுங்க. அதோட சேட்லாம் வரும். நீங்க அதுல பாத்தீங்கன்னா ஒரு நாள் எவ்வளவு ஏற்ற ஏறி இருக்கு, ஒரு வாரத்துல இப்படி எவ்வளவு ஏற்ற ஏறி இருக்கு, ஒரு மாசத்துல இப்படி இருக்குங்கிறத பிரைஸுங்கிறத நீங்க பாத்துக்கலாம். சிம்பிளா பாத்தீங்கன்னா நீங்க மார்க்கெட் டைமிங் எப்பயோ அப்ப நீங்க உங்களோட ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்க முடியும். அதாவது காலையில 9:15 இருந்து சாயந்தரம் 3:30 வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்தியன் மார்க்கெட் வந்து அவைலபிளா இருக்கும். சில இந்தியன் ஹாலிடேஸ், சாட்டர்டே சண்டேஸ் பாத்தீங்கன்னா ஹாலிடேஸ் தான். ஸோ அன்னைக்கு நீங்க ட்ரேடிங் பண்ண முடியாது, உங்களோட ஐடிஎஃப் வாங்க முடியாது. அதை ஞாபகத்துக்கு வச்சுக்கோங்க. ஜஸ்ட் எவ்வளவு குவான்டிட்டிஸ் வேணுமோ அந்த குவான்டிட்டிஸ் போட்டு நீங்க மார்க்கெட் பிரைஸ் வேணும்னா மார்க்கெட் பிரைஸ், லிமிட் பிரைஸ் வேணும்னா லிமிட் பிரைஸ் செலக்ட் பண்ணிட்டு நீங்க உங்களோட இடிஎஃப் வாங்கிக்க முடியும். ஜஸ்ட் ஒரு ஸ்வைப் பண்ணீங்கன்னா அந்த கன்ஃபார்ம் ஆயிரும். கன்ஃபார்ம் பண்ணி அந்த இடிஎஃப் பார்த்தீங்கன்னா உங்களோட டிமேட் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். இப்படிதான் வந்து ஒரு இடிஎஃப் வாங்கிக்க முடியும். உங்களுக்கு இடிஎஃப் பத்தி ஒரு லைவ் டெமோ வேணும் க்ரோ ஆப்ல அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க இடிஎஃப் டெமோன்னு. நான் இதுக்கு ஒரு செப்பரேட்டா ஒரு வீடியோ, லைவ் வீடியோ எடுக்கிறதுக்கு ட்ரை பண்றேன், டெமோ வீடியோ காட்டுறதுக்கு ட்ரை பண்றேன். அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம ஃபாரின்லயும் போயிட்டு ஒரு இடிஎஃப் வாங்கிக்க முடியும்.
இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஐஎன்டி மணி மூலியமா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ஆப் மூலியமா ஃபாரின்ல இருக்கிற யூஎஸ் பேஸ் இடிஎஃப் வாங்கிக்கலாம். சரி, நான் இந்தியாவில இருந்து வாங்கணும்னு சொன்னேன் பாத்தீங்களா? இந்தியாவில இருந்தும் வாங்கிக்கலாம். இல்லப்பா நான் டைரக்டா போயிட்டு யூஎஸ்லயே ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி நான் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா, ஐஎன்டி மணி ஆப்லோட சைன் அப் லிங்க் கீழே கொடுத்துருக்கேன். அதை யூஸ் பண்ணி பாத்தீங்கன்னா நீங்க ஐஎன்டி மணிலையும் சைன் அப் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணிட்டு அந்த ஆப் மூலியமா நீங்க வந்து யூஎஸ் பேஸ்ட் இடிஎஃப், அதாவது நாஸ்டாக் 100 இடிஎஃப், S&P 500 இடிஎஃப், இந்த மாதிரி யூஎஸ்ல இருக்க தலை சிறந்த 500 கம்பெனிகளை கூட உங்களால வாங்கிக்க முடியும். வான்கார்டு 500 இடிஎஃப், இந்த மாதிரி. ஸோ அதே மாதிரி யூஎஸ் மூலியமா எப்படி இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாங்கிறதுக்கு வெல்த் க்ரோ தமிழ் யூடியூப் சேனல்ல ஒரு தனி வீடியோ போட்டிருக்கேன். அதுக்கான லிங்கை மேலே கொடுக்குறேன். வேணுங்கிறீங்க கிளிக் பண்ணி யூஎஸ் மூலியமா எப்படி இன்வெஸ்ட் பண்ணுங்கிறத முழுசா தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி யூஎஸ்ல ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. நீங்க முழுசா ஒரு குவான்டிட்டி வாங்கணுங்கிறது கிடையாது. உங்ககிட்ட எவ்வளோ $1 இருந்தா கூட அதுக்கான ஃபிராக்ஷனல் ஷேர்ஸையும் உங்களால வாங்கிக்க முடியும். ஸோ இப்படிதான் யூஎஸ்ல இருக்கிற இடிஎஃப்ஸையும் நம்மளால வாங்கிக்க முடியும். அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் கொடுக்குறேன். ஸோ இது எதுக்காகனா, எப்பயுமே எஸ்ஐபி மூலியமா இடிஎஃப் வாங்க ட்ரை பண்ணுங்க. ஏன் சொல்றேன்னா, நீங்களே மறந்தாலும் உங்களோட சிஸ்டம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பதிலாக இடிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்ணிடும். அதுதான் நம்பர் 1 அட்வான்டேஜ். அடுத்தது பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு தாட்டி பாத்தீங்கன்னா உங்களோட போர்ட்ஃபோலியோ ரிவ்யூ பண்ணுங்க. ஏன்னா ஏதாவது இப்ப ஒரு செக்டார் வந்து டவுன் ஆயிருக்கு, நீங்க செக்டார் இடிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா நீங்க ரீபேலன்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப வேற செக்டார்ல மாத்தி விட்டுறலாம். அந்த மாதிரி எப்பயுமே ரிவ்யூ பண்ணுங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா லிக்விடிட்டி செக் பண்ணுங்க. இப்ப ட்ரேடரா இருந்தா எப்பயுமே லிக்விடிட்டி செக் பண்ணிட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா சில நேரத்துல பாத்தீங்கன்னா ட்ராக்கிங் எரர் இருக்கும். அதாவது இந்த ட்ராக்கிங் எரர்னா ஒன்றும் இல்ல. இப்ப நிப்டி பீஸ்னா ஒண்ணுல நிப்டியோட 50 கம்பெனின்னு சொல்லிட்டேன், கரெக்ட்டுங்களா? இப்ப என்எஸ்சி வெப்சைட்ல நிப்டியோட 50 கம்பெனியோட பிரைஸ பாத்தீங்கன்னு வைங்களேன், 170 இருக்கீங்கன்னு வைங்களேன். இப்ப அதே நிப்டி பீஸை இடிஎஃப் நீங்க வாங்கும்போது பாத்தீங்கன்னா 175 கூட இருக்கலாம். அந்த ட்ராக்கிங் எரர் செக் பண்ணுங்க நீங்க வாங்குறதுக்கு முன்னாடி. அதை நீங்க ஞாபகத்துல வச்சு நீங்க வாங்கணும். அடுத்தது பாத்தீங்கன்னா மார்க்கெட் டைமிங்ல தான் உங்களால வாங்கிக்க முடியும். ஸோ நீங்க ஹாலிடேஸ்லயோ இல்ல மற்ற டைம்லயோ உங்களால இதை வாங்கிக்க முடியாது. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ல பாத்தீங்கன்னா நீங்க எப்போ வேணாலும் போட்டீங்கனாலும் அதுக்கு அடுத்த நாளோட NAV பிரைஸை வச்சு நீங்க வாங்கிக்க முடியும். பட் இடிஎஃப்ல மார்க்கெட் டைமிங்ல ஒரு ஷேர் மாதிரி தான் இதுவும். ஸோ மார்க்கெட் டைம்ல உங்களால வாங்கிக்க முடியும். எப்பயுமே இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி எமர்ஜென்சி ஃபண்டை கிரியேட் பண்ணுங்க. எமர்ஜென்சி ஃபண்ட் இல்லாம ட்ரேடிங்கோ இல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கோ வராதிங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸும் லைஃப் இன்சூரன்ஸும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது அதை வந்து கவனிங்க. ஏன்னா அது வந்து பெரிய விஷயம். ஸோ அதை நீங்க பாத்துக்கங்க, அதை கவனிச்சிங்க. இதெல்லாம் ஒரு சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். கன்சிஸ்டண்டா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. ஒரு பேஷண்டா இருங்க. ஒரு பெரிய வெல்த்தை கிரியேட் பண்ணுங்க. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோல இடிஎஃப்னா என்ன, பேஸ்கெட் ஆஃப் அசெட்ஸ் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். இடிஎஃப்ஆ மியூச்சுவல் ஃபண்டா எது மூலியமா இன்வெஸ்ட் பண்ணுங்கிறதை பார்த்தோம். க்ரோ ஆஃப்ல எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம், அதே மாதிரி உங்க லைஃபையே சேஞ்ச் பண்ணக்கூடிய 5 இடிஎஃப் பத்தி சொன்னேன். ஒரு 1000ல இருந்து எப்படி முதலீடு பண்ணலாம், ஃபாரின்ல இருக்கிற இடிஎஃப் எப்படி வாங்கிக்கலாம் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் பாத்தீங்கன்னா இந்த வீடியோல நான் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோல ஏதாவது புரியலன்னா கமெண்ட்ல போடுங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சாலும் கமெண்ட்ல போடுங்க இடிஎஃப் பத்தி, நானும் தெரிஞ்சுக்கிறேன். அதே போல இந்த வீடியோவை இவ்வளவு நேரமா பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி மக்களே. அதே மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. வெல்த் க்ரோ தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. அதுதான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனலா இருக்கும். ஏன்னா நான் இந்த யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்றது எதுக்காகனா, எனக்கு தெரிஞ்ச இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியாவை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் தான் தமிழ் வழியில. ஸோ அதனால சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே.